வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், தில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். காலி மாகல்ல ஐஸ்கட்டி உற்பத்தி நிலையத்தில் இடம்பெற்ற வெடி சம்பவத்தில் ஒருவர் பலி. பொதுநலவாய மாநாட்டில் 37 நாடுகளின் அரசு தலைவர்கள் பங்கு பெற்றுவதாக உறுதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கெஹலிய தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்தும் தலைமைத்துவத்தில் வைத்துக் கொள்ளும் செயற்குழு ஒன்றின் திட்டம் தொடர்பில் தகவல். இனி விரிவான செய்திகள். காலி மாகால மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள கடற்றொழில் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான ஐஸ்கட்டி உற்பத்தி நிலையத்துக்குள் இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு நபர் கராபிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் ஐஸ் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 8 இயந்திரங்களில் ஒரு இயந்திரத்தில் மாத்திரம் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ருவான் லங்கேஸ்வர தெரிவித்தார். இதனையடுத்து காலி கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தில் உள்ள 2 தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களும் கொழும்பிலிருந்து சென்றிருந்த 2 தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களும் இணைந்து குறித்த இயந்திரத்தை திருத்தும் நடவடிக்கைகளை நேற்றிரவு ஆரம்பித்திருந்தனர். இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான காலில் உள்ள ஐஸ் உற்பத்தி இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. கூட்டுத்தாபனத்தின் காலி நிறைவேற்று முகாமினரின் வேண்டுகோளுக்கு அமைய நேற்றைய தினம் கொழும்பிலிருந்து குழு ஒன்று சென்றிருந்தது. குறித்த குழு இயந்திரத்தை திருத்தியதன் பின்னர் அதனை செயற்படுத்த முற்பட்ட போது இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். குறித்த இயந்திரம் வெடித்ததை அடுத்து அந்த பகுதியில் தீ பரவியுள்ளதுடன் வாயு கசிவும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட காலி நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது காயமடைந்திருந்த 2 சிகிச்சைகளுக்காக கராபிட்டிய வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் ஒருவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். உடலுக்கு தீ பற்றியமே இவர்கள் உயிரிழப்பதற்கான காரணம் என பிரேத பரிசோதனை மேற்கொண்ட சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் HM மஹிந்த தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தை நாம் சென்று பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். அமோனியாவின் துர்நாற்றம் வீசுகின்றது. பூதவுடல் மகனிடம் கையளிக்கப்பட்டது. அதன் பின்னர் வழமை போன்று ஏனைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதிகாரிகள் ஆராய்ந்த பின்னரே கடமைகளை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட வேண்டும். கடற்றொழில் கூட்டுத்தாபன தலைமையகத்திலிருந்து சமூகம் அளித்த பிரதான தொழில்நுட்பவியலாளர்களில் ஒருவரான பிலியத்தலையைச் சேர்ந்த 55 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான MV பிரேமலால் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த நபர் காலி கடற்றொழில் கூட்டுத்தாபன தொழில்நுட்பவியலாளராக செயற்படுகின்றார். வெடிப்பு சம்பவத்தில் அமோனியா வாயு வெளியாகியுள்ளமை விசாரணைகளிலிருந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். வெடிச்சம்பவம் இடம்பெறுகின்ற வேளையில் குறித்த ஊழியர்கள் 4 தமது கடமைகளை நிறைவு செய்ததன் பின்னர் தலைக்கவசம் அணியாதிருந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். விசாரணைகள் நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம். குறித்த ஐஸ் உற்பத்தி நிலையத்தின் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஐஸ் உற்பத்தி இயந்திரம் மற்றும் குளிரூட்டப்பட்ட மீன்கள் குறித்து எவ்வித பிரச்சனையும் கிடையாது. குறித்த குளிரூட்டில் வைக்கப்பட்டுள்ள மீன்களை எமது தலைமை அலுவலகத்துக்கு மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மீன்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணித்தால் அது பொதுநலவாய அமைப்பு மீதான பாரிய அழுத்தமாக அமையும் என பிரித்தானியா குறிப்பிடுகின்றது. சர்வதேச வர்த்தகம் மற்றும் நாடுகளின் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வது முக்கியமானது என பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் வில்லியம் ஹேக் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது வில்லியம் ஹேக் இதனை குறிப்பிட்டுள்ளதாக BBC உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது.
We have serious concerns about the human rights situation in Sri Lanka, including freedom of expression and judicial independence. I will use my attendance at the Commonwealth Heads of Government meeting to see the situation. கருத்து சுதந்திரம் மற்றும் நீதிமன்ற சுயாதீனம் உள்ளிட்ட இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் தொடர்பில் நாம் கரிசனை செலுத்தியுள்ளோம். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கான எனது பங்கு பற்றுதலை நான் இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து அறிவதற்கும் நாம் கவனம் செலுத்தியுள்ள விடயங்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திடம் நேரடியாக கேள்விகளை தொடுப்பதற்கும் பயன்படுத்தியுள்ளேன். எம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள விமர்சனங்கள் அடங்கலான பல்வேறு விமர்சனங்கள் உள்ளன. எம்மிடமுள்ள அறிக்கைகளை இலங்கையில் வெளியிடவுள்ளோம். பொதுநலவாய அரசு தலைவர்கள் உச்சி மாநாட்டில் மிலேனிய அபிவிருத்தி இலக்குகளின் எதிர்காலம், சர்வதேச வர்த்தகம், உலகின் ஏனைய பிராந்தியங்களின் மனித உரிமை நிலைமையை மேம்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளன. அதனை இங்குள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகின் 4 ஒரு பகுதியின் பிரதிநிதித்துவத்துடன் நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் எமது பங்கு பெற்றுதல் மிகவும் அவசியமானது. இந்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பிரித்தானியா கலந்து கொள்ளாவிட்டால் பாரதூரமான சிக்கல்கள் ஏற்படலாம். அதேபோன்று அது நீண்ட காலத்துக்கு தாக்கத்தை செலுத்தலாம். ஆகையால் எமது பங்கு பெற்றுதல் அவசியமானதாகும். ஆகவே இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறும் போது நாம் அங்கு இருக்க வேண்டும் என தீர்மானித்தோம். இந்த சபையில் நாம் அது குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். And could be very long term. And that is why it's very important. That's why we decided to be there at the table at the Commonwealth Heads of Government, as well as raising the concerns so well expressed. මේ වෙනකොට අපිට සහතික කරලා තියෙනවා. கடந்த முறை பொதுநலவாய மாநாட்டை விட இம்முறை அதிக நாடுகள் பங்கு பெற்றுவதாக தற்போது உறுதி வழங்கப்பட்டுள்ளது. සහභාගීත්වයක් සම්බන්ධව මේ වෙනකොට සහතික කළා. இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? பிரதமர் கலந்து கொள்வாரா? නෑ මම කියන්නේ පොදුවේ ගත්තොත්. දැන් තත්ත්වය ගැන දැන් මේ වෙනකොට රටවල් 37 இல்லை இல்லை, நான் பொதுவாக கூறுகிறேன். இம்முறை மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக 37 நாடுகளின் அரசு தலைவர்கள் உறுதியளித்துள்ளனர். ஏனைய நாடுகளும் மிக விரைவில் அது தொடர்பில் உறுதி வழங்கும் என நான் நம்புகிறேன். ඒ සහතිකත්වය ලැබෙයි. இதேவேளை இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிற்கு காங்கிரஸ் உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற காங்கிரசின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, மத்திய அமைச்சர்களான கே அந்தோனி, சல்மான் குர்ஷித், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவ்சங்கர் மீரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது பொதுநலவாய மாநாடு தொடர்பில் விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ள இந்த குழு சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவுக்கு உள்ள பிரத்யேக கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இந்த மாநாட்டை இந்தியா இலங்கை பிரச்சனையாக பார்க்காமல் பல நாடுகளுடன் தொடர்புடைய விவகாரமாக அணுக வேண்டும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்வதில் எந்த ஆட்சேபனைகளும் இல்லை என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக இந்திய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளதாக சன் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறையிலிருந்து தெய்வேந்திரமுனையூடாக மாத்தறையை நேற்றைய தினம் சென்றடைந்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாகன தொடரணி தெற்கின் தலைநகர் என வர்ணிக்கப்படும் காலி நகரை நோக்கி தனது பயணத்தை இன்று ஆரம்பித்தது. 30வது நாளாக பயணத்தை தொடர்ந்த வாகன தொடரணிக்கு இன்றும் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வடக்கிலிருந்து பல நகரங்களையும் கிராமங்களையும் கடந்து தெற்கை நோக்கி வருகை தரும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன தொடரணி மாத்தறையிலிருந்து இன்று தனது பயணத்தை ஆரம்பித்தது. இந்த வாகன தொடரணியின் ஆரம்ப நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன, தென்மாகாண சபை அமைச்சர் பிந்து வீரசிங்க, மாத்தறை மாநகர சபையின் தலைவர் சஷீந்திர ஹந்துன்கே மற்றும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. நாட்டின் தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் இன்று கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டா நாட்டின் தேசிய கொடியை தென்மாகாண சபை அமைச்சர் பிந்து வீரசிங்க ஏற்றி வைத்தார். පොදුරාජ්‍ය මණ්ඩලයේ රටක් වශයෙන් 1962 දී එකතු වෙන උගන්ඩා රාජ්‍ය බ්‍රිතාන්‍යයෙන් නිදහස ලැබපු රාජ්‍යයක් වශයෙන් හඳුන්වා දෙන්න පුළුවන්. ஊடகத்துறை அமைச்சு, இலங்கை இளைஞர் சபைகள் மன்றம் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்பு ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளன.
MTV MBC ஊடக நிறுவனம் தமது படைப்பை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு முழு நாட்டு மக்களையும் ஒன்றிணைத்துள்ளது. தென்பகுதி மக்கள் சார்பிலும் மாத்தறை மக்கள் சார்பிலும் இந்த முயற்சிக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய மட்டத்தில் இவ்வாறான நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து மாத்தறைக்கு வந்தமை தொடர்பில் சிரச ஊடக வலையமைப்புக்கு நன்றி கூறுகின்றோம். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வாகன தொடரணி மாத்தறையிலிருந்து வெலிகம, அகங்கம, கொக்கல, ஹபராதுவ, உணவட்டுன ஊடாக காலியை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. வாகன தொடரணியின் நாளைய 31வது நாள் பயணம் களுத்துறை நகரை நோக்கி அமைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. கல்முனை ஜாகிரா கல்லூரியின் மாணவர்கள் 3வது நாளாக இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்முனை வலய பிரதி கல்வி பணிப்பாளருக்கும் ஜாகிரா கல்லூரியின் பிரதி அதிபருக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பினை கண்டித்தே மாணவர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பிரதி கல்வி பணிப்பாளரை இடமாற்றம் செய்ய கோரியே இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களின் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் இன்று 3வது நாளாகவும் பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக அலுவலக மட்டத்தில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் UL காசிம் தெரிவித்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பிலான ஆரம்பகட்ட அறிக்கையொன்றை ஏற்கனவே மாகாண கல்வி திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பாடசாலையின் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான ஆலோசனைகளை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வழங்கியுள்ளதாக கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பினுள் நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 32 இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட்டிருந்தனர். இந்திய மீனவர்கள் 32 பேர் தொடர்பான மேலதிக அறிக்கையொன்றை திருகோணமலை துறைமுக போலீசார் இன்று நீதிமன்றில் சமர்ப்பித்திருந்தனர். இதனை அடுத்து இந்திய மீனவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அக்டோபர் மாத ஆரம்பத்தில் கிழக்கு கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்த 32 மீனவர்களும் அக்டோபர் 14ஆம் தேதி முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்களின் 4 மீன்பிடி படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. இதேவேளை இந்திய கடற்பரப்பினுள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை மீனவர்கள் 24 பேர் அந்த நாட்டு கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் இருந்து 90 கடல் மைல் தூரத்தில் தூத்துக்குடி கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இலங்கை மீனவர்களை நேற்று இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இலங்கை மீனவர்களின் 4 மீன்பிடி படகுகளும் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த மீனவர்களால் பிடிக்கப்பட்ட மீன்கள் மற்றும் அவர்களின் வலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மியான்மர் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இலங்கை மீனவர்கள் 12 பேர் அந்நாட்டு பாதுகாப்பு தரப்பினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களது 2 படகுகளையும் மியான்மர் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த மீனவர்களை விடுவிப்பது தொடர்பில் தூதரக அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் ND ஹெட்டியாராய்ச்சி கூறியுள்ளார்.